சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் இன்னும் சற்று நேரத்தில் உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரில் நியூசிலாந்து மற்றும் ஐக்கிய அரபு அமீரகம் அணிகள் மோதக்கூடிய லீக் போட்டி களைகட்ட காத்திருக்கிறது. இந்த போட்டியில் டாஸ் வின் பண்ண ஐக்கிய அரபு அமீரகம் முதலில் பந்துவீச்சை தேர்வு செய்திருக்கிறது. அதன் அடிப்படையில் நியூசிலாந்து அணி பேட்டிங் செய்ய காத்திருக்கிறது. மைதானம் முழுவதும் ரசிகர்கள் வர தொடங்கி இருக்கிறார்கள். இந்திய அணிக்கு நிகராக மற்ற நாட்டு அணிகள் விளையாடக்கூடிய போட்டியையுமே சென்னை ரசிகர்கள் கண்டுகளிப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. கிட்டத்தட்ட கடந்த லீக் போட்டியில் 21,000க்கும் மேற்பட்ட ரசிகர்கள் வருகை தந்ததை நம்மால் பார்க்க முடிந்தது. தற்பொழுது அதற்கு நிகராக இந்திய அணி போட்டியை கொண்டாடுவதற்கு எந்த அளவுக்கு ரசிகர்கள் வருகிறார்களோ அதற்கு நிகராக ரசிகர்களுடைய கூட்டம் சென்னை சேப்பாக்கம் மைதானத்தை நோக்கி படையெடுத்த வண்ணம் இருக்கின்றன. உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரில் சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் மட்டும் 7 போட்டிகள் நடைபெறுகிறது. 6 போட்டிகள் லீக் ஆட்டங்கள், ஒரு போட்டி சூப்பர் 8 சுற்று போட்டியாக நடத்தப்பட இருக்கிறது. இந்த 6 போட்டியுமே லீக் ஆட்டங்களில் இந்திய அணி சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் விளையாடவில்லை. அந்த சூப்பர் 8 போட்டியில் இந்தியா மற்றும் ஆஸ்திரேலியா அணிகள் விளையாடுவதற்கு அதிகப்படியான வாய்ப்பு இருப்பதாகவும் பார்க்கப்படுகிறது. ரசிகர்கள் கூட்டம் கூட்டமாக மைதானத்தை நோக்கி வர தொடங்கி இருக்கிறார்கள். மைதானத்திற்கு உள்ளே சில பொருட்களை கொண்டு வருவதற்கு பல்வேறு விதமான கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கிறது. சர்வதேச கிரிக்கெட் கவுன்சில் அறிவுறுத்தலின்படி அதிக ஒலி எழுப்பக்கூடிய விசில் உள்ளே எடுத்து வருவதற்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. கடந்த உலகக்கோப்பை போட்டிகள், IPL போட்டிகளில் எல்லாம் விசில் எடுத்து வருவதற்கு அனுமதி வழங்கப்பட்டிருந்த சூழ்நிலையில் தற்பொழுது நடைபெறக்கூடிய இந்த உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டிக்கு அதிக ஒலி எழுப்பக்கூடிய இசைக்கருவிகள், விசில் போன்றவை எடுத்து வருவதற்கு சர்வதேச கிரிக்கெட் கவுன்சிலானது தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. ஆன்லைனில் டிக்கெட் புக் செய்பவர்களுக்கு நேரடியாக இந்த நிபந்தனைகள், கட்டுப்பாடுகள் வழங்கப்பட்டிருக்கின்றன. மைதானத்திற்கு வெளியே என்னென்ன மாதிரியான நிபந்தனைகள் என்று எச்சரிக்கை அறிவிப்பு பலகைகள், கிட்டத்தட்ட 33 விதிமுறைகளோடு சேர்த்து எச்சரிக்கை பலகைகளும் இங்கு வைக்கப்பட்டிருக்கிறது. ஆயிரக்கணக்கான ரசிகர்கள் மைதானத்தை நோக்கி வர தொடங்கி இருக்கிறார்கள். ஆன்லைனில் டிக்கெட் புக் செய்தவர்களுக்கு நேரடியாக இந்த நிபந்தனைகள் வாட்ஸ்அப் மூலமாக சென்று சேர்ந்துவிடும். மற்ற வீரர்கள் டிக்கெட் நேரடியாக பெற்றுக்கொள்ளும் வீரர்களுக்கு இங்க மைதானத்திற்கு உள்ளேயே வெளியேயும் நிறைய நிபந்தனைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. விசில் உள்ளே எடுத்து வருவதற்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. மைதான காவலர்கள் விசில் எடுத்து ரசிகர்கள் யாரேனும் எடுத்து வந்தால் அதை வாங்கிவிட்டு உள்ளே அனுமதிக்கக்கூடிய காட்சிகளையும் நம்மால் பார்க்க முடிந்தது. நியூசிலாந்து மற்றும் ஐக்கிய அமீரக அணிகள் மோதக்கூடிய இந்த போட்டி விறுவிறுப்புக்கு பஞ்சமில்லாமல் ஒரு அசத்தலான போட்டியாக இருக்கும் என்றுதான் எதிர்பார்க்கப்படுகிறது. கடந்த உலகக்கோப்பை லீக் போட்டி சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் 2 தினங்களுக்கு முன்பு நடைபெற்ற லீக் போட்டியில் ஆப்கானிஸ்தான் அணியை 5 விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்த்தி நியூசிலாந்து அணி வெற்றியை பதிவு செய்தது. எனவே அதனைத் தொடர்ந்து 2வது லீக் போட்டியிலும் நியூசிலாந்து அணி விளையாடக்கூடிய ஒரு போட்டியாக பார்க்கப்படுகிறது. கிட்டத்தட்ட லீக் போட்டிகளில் நியூசிலாந்து அணிக்கு மட்டும் 3 போட்டிகள் சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் இருக்கின்றன. ஒரு போட்டிக்கு 5 லீக், ஒரு அணி 4 லீக் போட்டிகளில் விளையாடும். அந்த வகையில் 3 போட்டிகள் நியூசிலாந்து அணிக்கு சேப்பாக்கம் மைதானத்தில் இருப்பது அவர்களுக்கு ஒரு ஹோம் கிரவுண்டாகவே இது பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே ரச்சின் ரவீந்திரா, மிட்சல் போன்ற வீரர்கள் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்காக இதே சேப்பாக்கம் மைதானத்தில் விளையாடிய அனுபவம் இருக்கிறது. சாண்ட்னரும் அந்த அணியினுடைய கேப்டன் சாண்ட்னரும் சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் விளையாடிய நிறைய அனுபவங்கள் இருக்கின்றன. சுழற்பந்து வீச்சுக்கு சாதகமான ஒரு மைதானமாக பார்க்கப்படுகிறது. கடந்த போட்டியிலும் சுழற்பந்து வீச்சு ஒரு அசத்தலான ஒரு ஆட்டத்தை வெளிப்படுத்தக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிந்தது. சார் வணக்கம், எங்கிருந்து வர்றீங்க? நியூசிலாந்து மற்றும் ஐக்கிய அரபு அமீரகம் அணிகள் மோதக்கூடிய போட்டி இவ்வளவு எதிர்பார்ப்பு நிகராக இருக்கிறது. ஏன்னா இந்தியன் மேட்ச் பார்க்கறதுக்கு தான் நிறைய ஆர்வமா இருப்போம். ஸோ இந்த மற்ற நாடுகள் விளையாடக்கூடிய போட்டியை நம்ம சேப்பாக்கம் மைதானத்தில் பார்க்கறது எவ்வளவு ஆர்வமா இருக்கு? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நாங்கள் அந்த பையனுக்காக வந்தேன். ரொம்ப இன்ட்ரெஸ்ட் கிரிக்கெட்ல பார்க்கணும், அப்போ கிரிக்கெட் பார்க்கணும் அப்படின்னா அதுக்காக மெயினாக அதில் நியூசிலாந்து இது பார்க்கறது. கேன் வில்லியம்ஸை ரொம்ப மிஸ் பண்ணுறோம். மெயினாக நியூசிலாந்து பிளேயர்ஸ்க்காக ப்ளஸ் நான் துபாய் சப்போர்ட்டர்ஸும் கொஞ்சம் பண்ணுவோம் அவங்களுக்கும், நியூ டீமுக்காகவும். சூப்பர். மைதானத்திற்கு உள்ளே விசில் எடுத்து வருவதற்கு தடை விதிக்கப்பட்டிருக்கு. ஒரு ரசிகராக நீங்க இதை எப்படி பார்க்கறீங்க? விசில் தேவை, நம்ம கையே விசிலா இருக்கவும் தேவையில்லை சார், அடிச்சலாம் அதுலேயே. ஹாய் சொல்லு அரமா. ஹாய், தேங்க்யூ. மைதானத்திற்கு உள்ளே விசில் எடுத்து வருவதற்கு தடை விதிக்கப்பட்டு இருந்தாலும் எங்கள் கையில் மூலமாகவே எங்களுடைய மகிழ்ச்சி ஆரவாரத்தை வெளிப்படுத்துவோம் என சில ரசிகர்கள் சொல்லக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிந்தது. போஸ்டர் மூலமாகவும் மைதானத்திற்கு வெளியே என்னென்ன பொருட்கள் எடுத்து வரக்கூடாது என்ற ஒரு கட்டுப்பாடுகளானது விதிக்கப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட ICC அறிவித்திருக்கக்கூடிய அந்த அறிவிப்பு பலகையில் அதிக ஒலி எழுப்பக்கூடிய பொருட்கள், விசில் எடுத்து வருவதற்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. சிகரெட், கன் எடுத்து வருவதற்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. பேகு, வாட்டர் பாட்டில் உள்ளிட்ட கிட்டத்தட்ட 24 பொருட்கள் எடுத்து வருவதற்கு
ஐசிசி வந்து தடை விதித்திருக்கிறது. வெளிநாட்டு வீரர்கள் நிறைய பேர் இந்த போட்டியில் வந்து பங்கேற்க இருக்கிறார்கள். எனவே பாதுகாப்பும் பலப்படுத்தப்பட்டிருக்கிறது. காவலர்கள் கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்ட தமிழ்நாடு காவலர்கள் இந்த பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு இருக்கிறார்கள். மைதானம் முழுவதுமே வந்து பாதுகாப்பு பணியில் ஈடுபடக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. இந்திய அணிக்கு நிகராக சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் ரசிகர்களின் கூட்டம், அதிகப்படியான கூட்டம் இருப்பதையும் நம்மால் பார்க்க முடிகிறது. நியூசிலாந்து மற்றும் ஐக்கிய அரபு அமீரகம் அணிகள் மோதக்கூடிய போட்டி இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க இருக்கிறது. பல்வேறு விதமான கட்டுப்பாடுகளோடு பல்வேறு விதமான பரிசோதனைக்கு பிறகுதான் ரசிகர்கள் வந்து உள்ளே அனுமதிக்கப்படுகிறார்கள். ஏற்கனவே விசில் பிரச்சனை பூதாகரமாக வெடித்திருக்கிறது. சர்வதேச கிரிக்கெட் கவுன்சில் தான் இந்த உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரை நடத்துகிறது. எனவே அவர்கள் என்னென்ன பொருட்களுக்கு தடை விதித்திருக்கிறார்களோ அந்த பொருட்கள் உள்ளே எடுத்து வருவதற்கு அனுமதி மறுக்கப்படும். சேப்பாக்கம் மைதானத்தை நிர்வகிக்கக்கூடிய தமிழ்நாடு கிரிக்கெட் சங்க ஊழியர்கள், காவலர்கள் இந்த மைதானத்திற்கு வெளியே ரசிகர்களை சோதனை செய்துதான் உள்ளே அனுப்புவார்கள். அது மட்டுமல்லாமல் தமிழ்நாடு காவலர்களும் கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்டோர் இந்த பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு இருக்கிறார்கள். எந்த விதமான அசம்பாவிதமும் நடைபெறாத வண்ணம் இந்த போட்டியை நடத்துவதற்கு பல்வேறு விதமான முயற்சிகளை வந்து அவர்கள் மேற்கொண்டிருக்கிறார்கள். ஆன்லைனில் டிக்கெட் பெறுபவர்கள், அது மட்டுமல்லாமல் நேரடியாக டிக்கெட் வாங்குபவர்கள் என கடந்த போட்டியில் மட்டுமே கிட்டத்தட்ட 21,000க்கும் மேற்பட்ட ரசிகர்கள் சேப்பாக்கம் மைதானத்தில் கண்டு ரசித்தனர். தற்பொழுது நியூசிலாந்து மற்றும் ஐக்கிய அரபு அமீரகம் போட்டிக்குமே வந்து ஒரு பெரிய எதிர்பார்ப்பு நிலவி இருக்கிறது. சாண்ட்னர், ரச்சின் ரவீந்திரா, மிட்சல் போன்ற வீரர்கள் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்காகவும் நியூசிலாந்து அணியிலும் இருப்பதன் காரணமாக சென்னை ரசிகர்கள் அதிகப்படியானோர் இருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, சேப்பாக்கத்தில் ஒரு நல்ல கிரிக்கெட் போட்டியை பார்ப்பதற்கு ஒரு மிகுந்த ஆர்வமிக்க கூட்டம் சென்னை கூட்டம் என இங்கு இருக்கக்கூடிய ரசிகர்களும் சொல்லக்கூடிய காட்சிகளையும் நம்மால் பார்க்க முடிந்தது. இன்னும் சற்று நேரத்தில் இந்த போட்டி தொடங்க இருக்கிறது. கிட்டத்தட்ட நீண்ட இடைவெளிக்கு பிறகு இந்த உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டி சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் களைகட்டி கொண்டிருக்கிறது என்பதை நம்மால் இங்கு பார்க்க முடிகிறது.